சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. ஆமாங்க, சிவனைப் போல தெய்வம் வேறொன்று இருக்கின்றதா அப்படின்னு தேடி பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதே போல அவரை போல் நம்மை காப்பவரும் யாரும் கிடையவே கிடையாது. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3 வேலைகளை செய்யக்கூடியதான் மும்மூர்த்திகளுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அழிப்பவர் அப்படின்னா நம்முடைய கர்மாக்களை அழித்து மறுபிறவி அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பவர் சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானை நாம் வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் நாளைய தினம் வரக்கூடிய மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியில் வரக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில் உலகத்தில் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற விரதங்களை, தங்களால் இயன்ற வழிபாடுகளை அன்று இரவு கண் விழித்து செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி, மனசில் ஒரு அமைதி, நிம்மதி இவை எல்லாமே பிறக்கும். இந்த சிவராத்திரியில் பூஜைகளை 4 கால பூஜைகளாக பிரிப்பாங்க. நாளை 15/2/2026 அன்று இரவு அந்த சிவராத்திரி பூஜை நடக்கப் போகிறது. அனைத்து கோவில்களிலும், சிவன் கோவில்களிலும் இது ரொம்ப விமர்சையாக நடக்கும். முதல் கால பூஜை அப்படிங்கிறது 7:30 மணிக்கு. இந்த முதல் கால பூஜை படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன் சிவபெருமானுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு பூஜையிலுமே தனித்தனி அலங்காரம், தனித்தனி நெய்வேத்தியங்களை வைத்து படைப்பார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வேதங்களை அவங்க ஓதுவார்கள். நாளைக்கு முதல் கால பூஜையில் ரிக்வேதம் ஓதுவாங்க. 2ஆம் கால பூஜை இரவு 10:30 மணிக்கு விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். இந்த ஒரு இதில் எந்த வேதம், யஜூர் வேதத்தை ஓதுவாங்க. 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணி. சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாள் சிவபெருமானை பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த நேரத்தில் சாம வேதத்தை ஓதுவார்கள். அதே போல் 4ஆம் கால பூஜை விடியற்காலை 4:30 மணிக்கு நடக்கும். அது 33 தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரம். இங்கே அதர்வண வேதத்தை ஓதி அவங்க சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க. ஸோ இந்த 4 கால பூஜைகளில் நம்மளால் கலந்துக்க முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு கால பூஜையில் நம்ம கலந்துக்கணும். அதே போல் நம்ம வீட்டில் இருந்தபடியே நாளை இரவு தூங்காமல் கண்விழிக்க முடியவர்கள், கண்விழிக்க முடியும் அப்படின்னு நினைப்பவங்க கண்விழித்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தாராளமாக ஓதலாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மகா சிவராத்திரியோடு நமக்கு மிக சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம், சூட்சமமான 28வது நட்சத்திர நேரமும் சேர்ந்து வருகின்றது. அதுவும் இந்த விரதம் இருக்கக்கூடிய சிவபூஜை நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பு. அந்த சக்தி வாய்ந்த 24 நிமிடங்களில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை ஏற்கனவே நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து டைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த காலத்தில் பொருள் உதவி அல்லது மற்ற உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் இதை போல சிறப்பான பதிவுகளை நீங்கள் 4 பேர்கிட்ட பகிரும் பொழுது நல்ல பல புண்ணியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இறைவன் வழிபாட்டிலேயே பலவிதமான வழிபாடுகள் இருக்கின்றது. அவருடைய நாமத்தை உச்சரிப்பது ஒரு வழிபாடு, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்வது மற்றொரு வழிபாடு. இன்னும் ஒரு சூட்சமமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திர வழிபாடு. பல பரிணாமங்களில் இந்த எந்திர வழிபாடு அப்படிங்கிறது பல ஆதி காலத்திலிருந்தே இருந்துகிட்டு வருதுங்க. திருமூலர் கூட தன்னுடைய திருமந்திரத்தில் 4 தந்திரங்கள் இருப்பதாகவும் அதில் 3வது மறைபொருளாக இருக்கக்கூடிய தந்திர வித்தைகள் தான் இந்த எந்திர வழிபாடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம இருந்த இடத்திலிருந்தே இறைவனுடைய தரிசனத்தை நம்மால் காண முடியும் அப்படின்னா இந்த ஒரு எந்திர வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வழியாகுங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு எந்திரம் சிவனுடைய மிக மிக சக்தி வாய்ந்த எந்திரம் அப்படிங்கிறது நாளைய தினம் அந்த குறிப்பிட்ட 24 நிமிடங்களில் நீங்கள் இதை பார்த்து
என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம எந்திரத்தை தான் பார்த்தாச்சு அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து பதிவை இதோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரம் நம சிவய. இதில் இருந்து நிறைய பீஜ மந்திரங்கள் வசி நம நம வசி அப்படின்ட்டு ஒவ்வொரு எழுத்துக்களையும் வைத்து நிறைய பீஜ மந்திரங்கள். ஒவ்வொரு மந்திரமும் மனிதர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவை. பீஜ மந்திரங்கள் எல்லாமே விதை மந்திரங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை அப்படின்னு நம்ம சேனலில் பல பதிவுகளில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நாளை இரவு வரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த 24 நிமிடங்களில் நீங்கள் உடல் மற்றும் மன தூய்மையுடன் முடிஞ்சால் நீங்கள் மாலை ஒரு 6 மணிக்கு போல் குளிச்சிடுங்க. தலை குளிக்க முடிந்தவர்கள் குளிக்கலாம், அல்லது மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு. ஏன்னா நாளைக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு இரவு. சிவனுடைய பரிபூர்ண ஆற்றல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இரவு. அந்த இரவில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் சேர்ந்து வரும்பொழுது அந்த 24 நிமிடங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம். இது நாள் வரை எனக்கு நடக்கலை, கிடைக்கல, நான் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்க மனமுருகி இந்த எந்திரத்தை பார்த்து சாட்சாத் சிவபெருமானை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையிலேயே சிவபெருமானை நீங்கள் பார்ப்பதாக நினைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் இந்த எந்திரத்தை பார்த்து சொல்லலாம். ஜஸ்ட்டு பேசுகிற மாதிரியே ஒரு மனிதர்கிட்ட எப்படி நீங்கள் பேசுவீங்களோ, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சிவபெருமான் அப்பன் கிட்ட பேசுகிற மாதிரியே நீங்கள் தாராளமாக பேசலாம். இதுக்கு நீங்கள் பூஜை அறையில் தான் அமரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மொட்டை மாடியில் அமைதியான இடத்துக்கு போயிட்டு அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை இரவு 7:36 மணி முதல் 8 மணி வரை 7:36 PM to 8 PM பவர்ஃபுல் 24 minutes. ஸோ அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் மற்றொரு பதிவில். இதை நீங்கள் எந்திரத்தை மட்டும் பார்த்து ஜஸ்ட்டு வேண்டனாலே போதும். இந்த எந்திரங்களை நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம அதற்கான பூஜை முறைகளை தினமும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா தான் நம்ம அதெல்லாம் வைக்கணும். ஏன்னா இதுக்கு அந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது சரியான முறையில் செய்யணும். ஒரு செப்பு தகடு வாங்கணும், அதை சரியான முறையில் விரதம்லாம் இருந்து தான் இந்த வார்த்தைகள்லாம் அவங்க எழுதணும். ஸோ நம்மளால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது. அப்படிங்கிறதால தான் ஒரு நல்ல நாள்லையாவது இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கண்களால் பார்த்து நம்முடைய கோரிக்கையை அதனிடம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவை நேரடியாக சிவபெருமான் கிட்டேயே சென்றடையும் அப்படின்னு நம்பப்படுது. சில பேருக்கு இத்தகைய விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாதவங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, விளக்கேற்ற வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இதை பார்த்து உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.